தலைப்புச் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். ஆசிரியர்களுக்கு முதல் முறையாக உடற்கல்வி பாடப்புத்தகங்கள். தமிழகத்தில் 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உடற்கல்வி பயிற்சி அளிக்க ரூபாய் 2 கோடி நிதி ஒதுக்கீட்டில் ஆசிரியர்களுக்கு முதல் முறையாக பாடப்புத்தகங்கள் வழங்கப்பட உள்ளன. மொத்தம் 2.68 லட்சம் உடற்கல்வி பாடப்புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டு அனைத்தும் அடுத்த வாரத்தில் ஆசிரியர்களுக்கு விநியோகம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளன. இன்ஜினியரிங் கலந்தாய்வு தொடக்கம். தமிழகத்தில் இன்ஜினியரிங் கலந்தாய்வு அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் 450க்கும் அதிகமான இன்ஜினியரிங் கல்லூரிகளில் நடப்பு கல்வியாண்டு மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு தொடங்கியது. முதல் கட்டமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள் ஒதுக்கீட்டு விண்ணப்பித்த மாற்றுத்திறன் விளையாட்டு வீரர்கள், முன்னாள் இராணுவ வீரர்களின் குழந்தைகளுக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு தொடங்கியது. தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராக லயோலா மணி நியமனம். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராக லயோலா மணி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். லயோலா மணியை வாரிய தலைவராக நியமித்து உத்தரவை முதலமைச்சர் வழங்கியுள்ளார். சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, ஓமியோபதி மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம். சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஓமியோபதி மருத்துவ பட்டப்படிப்புகளுக்கு ஜூலை 13 முதல் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளன. மேல விவரங்களுக்கு www.tnaayushselections.org என்ற இணையதளத்தை பார்க்கலாம். குஜராத்தில் பாதி மாணவர்கள் 12ஆம் வகுப்பை முடிப்பதில்லை. பொருளாதாரத்தில் முன்னேறிய மாநிலமான குஜராத் கல்வியில் பின்னடைவை சந்தித்துள்ளன. மத்திய அரசின் SDG அறிக்கையின்படி அம்மாநிலத்தில் 45.5% முதல் 49.18% மாணவர்கள் +2 வகுப்பை நிறைவு செய்வதற்கு முன்பே இடைநிற்றலை சந்தித்துள்ளனர். 2025ஆம் கல்வியாண்டில் 50.82% மட்டுமே தேர்ச்சி அடைந்த நிலையில் இது தேசிய சராசரியை விட குறைவாகும். இதனால் பள்ளி கல்வியில் மிகப்பெரிய சீர்திருத்தம் தேவை என கல்வியாளர்கள் கூறுகின்றனர். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.